இடம் எப்படி கசகசன்னு இருக்கு பாருங்க. இந்த துணியெல்லாம் நீட்டாக இப்போ மடித்து எடுத்து வைக்க போகிறோம். சேர்ந்து செய்யலாமா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக மடித்து வைக்கலாம். இதில் தேவையில்லாத கிளாத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஒதுக்கிடுவோம். அப்போ தான் தேவையானது மட்டும் வைக்கும்போது இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். பத்தாத துணி நிறைய இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் அரேஞ்ச் பண்ணிடலாம். செல்ஃபில் இருக்க கிளாத்தை எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு தொடச்சி விட்டாச்சுங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள். ஏதாவது யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி துணியை அடியில் வைங்க. ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற துணியை கீழே வச்சிங்கன்னா உருவி எல்லாத்தையும் கலைச்சிருவாங்க. இதுக்கு மேலே ரெகுலராக தேவைப்படக்கூடிய இன்னர்ஸ் எல்லாம் வச்சிடறோம். நிறைய அவங்களோட கிளாத்தை செப்பரேட்டாக அப்படி வச்சிட்டோம்னா அவங்க நம்மளை தேட மாட்டாங்க, அவங்களே எடுத்துக்குவாங்க, நீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சீஃப் வச்சாச்சு. நல்ல பேகுங்க. கிளாத்து ஒயிட் கிளாத்தெல்லாம் வெளியில் தான் அயர்ன் பண்ண கொடுப்போம். அதுக்கு யூஸ் பண்ணுறது வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு துணிக்கடியிலையே வச்சு அதுக்கு மேலே துணி அடிக்கிறவன் தேவைப்படும் போது அந்த பேகை எடுத்துக்குவேன். இந்த ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, யாரும் தேவைப்படலாம்னு இங்கே வச்சுருக்கேன். ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கட்டும்ட்டு. இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங்க்கு தேவையான த்ரெட்டு, ஊசி, அப்புறம் ஆரி ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளவுஸ் போட்டு முடிச்சுட்டு மீதி உள்ளதை இதில் எடுத்து வச்சுருக்கேன். மினி ஒர்க் இருக்கும்போது தான் இதுக்கு வேலை. இதையுமே நான் அந்த செல்ஃபில் தான் ஒரு ஓரமாக வச்சுருவேன். அந்த கார்னர் அந்த ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு தேவையான ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஒதுக்கி வச்சுருக்கேன். கிட்டே இருக்குங்க. இது அடுக்கும்போது ஒன்று தோணுச்சு உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு. நான் எல்லா கிளாத்தையுமே ரிவர்ஸில் தான் வச்சுருக்கேன். அதாவது ஃப்ரண்ட்டில் வைக்க திருப்பி தான் அடுக்கியிருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஓப்பனில் வச்சுருக்கோம், டஸ்ட்டு படுறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி வச்சோம்னா தட்டி விட்டுக்கலாம். அதில் எதுவும் அழுக்கு பட்டுச்சுன்னா போடுறதுக்கு நல்லா இருக்காது. திடீர்னு போட நினைப்போம், அந்த நேரம் போட முடியாது. இதெல்லாம் வந்து வெளியில் போட்டு போடுற ட்ரெஸ் இல்லைங்க, ரஃப்யூஸ்க்கு போடுறது தான். எப்படிங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.